ஹாய் கைஸ், நான் உங்கள் கலை. நல்லா இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கான அப்டேட்ஸ் தான் ஒன்று சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். வீட்டில் இப்போ நீங்கள் நிறைய பேர் காலேஜ் முடிச்சிருப்பீங்க இப்போ ரீசெண்டாக. இப்போ காலேஜ் முடிஞ்சு வீட்டில் சும்மா இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ண வேண்டியதுன்றா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றி ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் பதிவு பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியில் அடுத்தடுத்து வர எக்ஸாம்ஸ்க்காக நீங்கள் பதிவு பண்ணலாம். இப்போ இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்னு ஒரு எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து 20ஆம் தேதி மே மாதம் 2026 அன்னைக்கு வந்துச்சு. இதோட எக்ஸாம் ஸ்டார்ட் டேட் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் 27/5/2026. இதோட எண்ட் டேட் 25/6/2026. நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு பதிவு பண்ணிட்டேன், நான் வந்து இப்போ தவறுதலாக பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்ற டவுட்ஸும் ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த தவறுதலாக பண்ணவங்க 29ஆம் தேதி 5ஆம் மாதம் 6வது மாதம் 2026 அதுலேருந்து 1ஆம் தேதி 7ஆம் மாதம் வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸ் 2 செஷனாக இருக்கும். அதாவது கொஷின் பேப்பர் 2 செஷனாக இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கும். அதில் தமிழில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா தான் மற்ற கொஷின்ஸை கரெக்ஷன் பண்ணுவாங்க. பேப்பர் 2ல உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட்ஸ், அதாவது குரூப் கோட் என்னவோ அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் நடக்கும். இது மட்டும் இல்லாமல் வேகன்சி லிஸ்ட்டு. வேகன்சி வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒன்று கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேகன்சி லிஸ்ட் இருக்கும். மொத்தம் 461 போஸ்ட் வேகன்சி இருக்கு. அந்த வேகன்சி லிஸ்ட்டில் 45 விதமான போஸ்டிங் இருக்குது. அந்த 45 விதமான போஸ்டிங்ஸில் உங்களுக்கு என்னென்னலாம் எலிஜிபிள்ஸ் இருக்குன்னு அதுலேயே அந்த லிங்க்லேயே நான் தெரிவிச்சிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். ஏன்னா 45 போஸ்டிங் சொல்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருந்தோம்னா இந்த வீடியோ வந்து பத்தாது. அதனால நான் உங்களுக்கு லிஸ்ட்டாக கொடுத்துறேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அதே மாதிரி வயது விவரம், ஓபிசி, பிசி, எம்பிசி இவங்களுக்கெல்லாம் 47 வயசு வரைக்கும் இருக்கவங்க பண்ணலாம். அதிகபட்சம் எக்ஸ் சர்வீஸ் மேன் 55 வயசு வரைக்கும் பண்ணலாம். விடோவெல்லாம் வந்து 39 வயசு வரைக்கும் பண்ணலாம். அதர் கேஸ்ட் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களை தவிர அதர் கேஸ்ட்ல இருக்கவங்க 42 வயசு வரைக்கும் எலிஜிபிள். அப்புறம் கல்வி தகுதி, நீங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி, பிஇ பிடெக், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல்ச்சர், பிஇ அக்ரிகல்ச்சர். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், டிரான்ஸ்லேட்டர், அதாவது லா படிச்சிருந்தவங்க டிரான்ஸ்லேட்டரா இருக்கீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். டிரான்ஸ்லேட்டர்லாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா வெறும் டிரான்ஸ்லேட்டர் மட்டும் கிடையாது. உங்களுடைய டீட்ஸு, அக்ரிமெண்ட்ஸு, பில்ஸு இந்த மாதிரியான தொகுதிகளை வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற வேலைகளாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்க அப்ளை பண்றதுக்கு எடுத்துட்டு வர வேண்டிய ஆவணங்கள் வந்து 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி, அதாவது யூஜி முடிச்சிருந்தா யூஜி டிகிரி, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், பிஜி முடிச்சிருந்தா பிஜியோட டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், இது கூட உங்களுடைய போட்டோ. இதுல முக்கியமான தேவை என்னன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஓடிஆர் ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். ஓடிஆர் தான். இந்த ஓடிஆர் எங்க போய் நான் என்ன பண்ணணும், நான் என்கிட்ட ஐடியா கிடையாது, நான் பண்ணேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி விட்டுட்டேன் அப்படின்றீங்கன்னா ஓடிஆருக்குன்னு தனியான ஒரு வீடியோ போடுறேன். வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸோ அதை நான் மென்ஷன் பண்றேன். அந்த ஷார்ட்ஸ்ல போய் ஓடிஆர்னா என்ன, அந்த ஓடிஆர் நம்ம எப்படி பதிவு பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஓடிஆர் பதிவு பண்ணும் பொழுது அதோடைய விண்ணப்பங்களை சரியா பதிவு பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் மொத்தம் தமிழ்நாட்டில் 38 இடங்கள்ல இருக்கு. 38 மாவட்டங்கள்லயும் நீங்க எக்ஸாம் சென்டர்ஸ் நீங்க அந்தந்த ஏரியாவிலே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வேலை செய்யறேன், எனக்கு வந்து நான் வீடு இருக்க ஏரியாவுக்கு போய் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்றீங்கன்னா நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. அந்த 38 மாவட்டங்கள்லயும் நீங்க வேற எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணி கூட எழுதலாம். அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஏற்கனவே இருக்க ஓடிஆர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு 100 ரூபா தான் வரும். ஓடிஆர் இல்லை நான் ஓடிஆரும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டில் கண்டிப்பாக மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருந்தால் தான் உங்களோட ஓடிஆர் கண்டிப்பாக பண்ண முடியும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனல் துரோகி கலை டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனல்ஸ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற மற்ற தளங்களையும் உள்ளது. உங்களுக்கு மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அவங்கள கால் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற செஷன்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேலும் தொடர்புக்கு இணைப்பிலே இருங்க. பாய். நான் உங்கள் கலை. இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா?